ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா தக்காளி சோறு தான் செய்ய போகிறேன். தக்காளி சாதம், சரிங்களா? இதை வந்து நம்ம தக்காளி பிரியாணி என்று கூட அழைக்கலாம். நான் வந்து தக்காளி சாதம் தான் சொல்லுவேன். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, முதல்ல நான் அடுப்பில் வந்து அரிசியை கழுவி அதை அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து கரெக்டாக இதெல்லாம் செஞ்சு முடிக்கவும் அது நமக்கு ரெடியாக இருக்கணும் சோறு. அதனால் வந்து அது வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் காலை செஞ்ச பொங்கல் இருக்குது, அதையும் ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே காலை சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குது அந்த குக்கரில். வெண்பொங்கல் பண்ணியிருந்தாங்களோ அதுதான். ஓகே, நம்ம வெங்காயத்தை விட்டு ஆரம்பிப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே தக்காளி சோறு செய்யும்போது தக்காளி சாதம்லாம் செய்யும்போது தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? காய் வெட்டாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வதங்காது. பழமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, வெங்காயத்தை நல்லா மெலிசாக வந்து தின் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியுமே கூட நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தக்காளி சோறு வீட்டில் செய்கிறாங்கனாலே எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெரைட்டி ரைஸ் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஒன்று புளி சாதம், இல்லாட்டி லெமன் சாதம், இல்லாட்டி தக்காளி சாதம். தயிர் சாதம்லாம் செஞ்சால் அது கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஏன்னா அதில் தயிரே இருக்கிற மாதிரி தெரியாது, வெறுஞ்சோரை தின்ன மாதிரியே இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு தர தயிர் சாதம் அப்படி தான் இருக்குமே. ஆக்சுவலாக அவங்களுக்கு தயிர் சாதம்னா எங்கள் அம்மாக்கெலாம் என்னென்னே தெரியாமல் இருந்திருக்கு அப்போல்லாம். இப்போல்லாம் தான் அவங்க நல்லா கிளு கிளுன்னு செய்கிறாங்க, நிறைய தயிர்லாம் ஊற்றி அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக வடித்து அதில் தயிர் சாதம் பண்ணி கொடுப்பேன் எங்கள் அம்மா, எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல். நானும் வேறு வழி இல்லாமல் எடுத்துனால தக்காளி சாதம் செய்கிற அன்றைக்கெலாம் அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போவேன். தக்காளி சாதமும் தயிர் பச்சடி எடுத்துகிட்டு போய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வரைக்குமே அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க செய்கிற டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப வேகமாக செய்வாங்க, கொஞ்சம்னு கிடையாது, அவசரமாக செய்வாங்க. ஆனால் வந்து அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டு இப்போ கூட வரமாட்டேக்கு எனக்குலாம். சரி, ஓகே, நமக்கு வர்ற போக்கில் நம்ம போவோம், நமக்கு தெரிஞ்ச இதில் நம்ம செய்வோம், அவ்வளோதான். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி அதே டேஸ்ட்டில் சமைக்கணுன்றது கொஞ்சம் சவால் தான் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கைப்பக்குவம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு ரெசிபி செஞ்சு வச்சுருக்கேன்னா இது வந்து ஒரு 10 ரெசிபி நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் நான் கிடையாது, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அது அந்த இடத்துல தனியாக துண்டாக தெரியணும். இது வந்து ஃபாத்திமா தானே செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருந்தே ஆகணும், சரிங்களா? ரெசிப்பியில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை வந்து ஃபாத்திமா தானே பண்ணியிருக்கணும், இதை வந்து இவங்க தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான கேரக்டருமே கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? உண்மை தானே? இது வந்து சான்ஸ் இல்லை, இது வந்து இவ தான் பண்ணியிருப்பா, இவன் தான் பண்ணியிருப்பான்ற மாதிரி ஒரு தனித்துவமான சில குணங்கள் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அது வெறும் இந்த சமையலில் மட்டும் கிடையாது, சரிங்களா? குணங்கள்லேயுமே தான் சொல்கிறேன். ஓகே, தக்காளி வந்து வெட்டி வச்சுறேன் நான். இந்த மாதிரி நம்ம பேசினா எவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வெட்டியாச்சா? தக்காளி வெட்டினதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ப்பேன் நான். ஏன்னா அப்போ தானே சொன்னேன் இல்லையா, நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி ஸ்டைலே தான் இருக்கும் அப்படின்னு நான் செய்கிறது. சில பேர்லாம் வந்து வெறும் நார்மல் தக்காளி தொக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இப்படி தான் செஞ்சு பழக்கம் எனக்கு. இதுக்கு நான் அந்த மாதிரி செய்யலை நான். சரி, ஓகே, நமக்கு வந்த ஸ்டைலே நம்ம செய்வோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து புதினா இல்லை வீட்டில், புதினா இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். புதினா இல்லை, கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் மட்டும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிட்டேன். இந்த கொத்தமல்லியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணுற வேலையெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திக்கு வேலை இருக்காதுல்ல, அந்த வேலையை முன்னாடியே முடிச்சிடணும் நம்ம. ஓகே, அதனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அப்பப்போ வந்து அந்த இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். குப்பையில் போட வேண்டியதெல்லாம் குப்பையில் போட்டுட்டு எதெல்லாம் கழுவணுமோ அதெல்லாம் நான் அப்படியே கழுவி வச்சுருவேன். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு என்ன வேலை இருக்குது மிச்சம்? சரி, ஓகே, நான் இதெல்லாம் கட் பண்ணி அவ்வளோதான், இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சோறு தான் வேகணும். ஏன்னா அது நான் இப்போ தானே அதை அடுப்பில் வச்சேன், இப்போ தான் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு
ஒரு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்த்துடலாம். வீடியோவில் ஒரு கிளிப்பு பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து எப்பவுமே ஆர்டர் போடுவேன். அது வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பியூர்லா லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் இது தான் வாங்குவேன். இப்போ நான் வாங்குறது மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயுமே இது தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரூ. 500 மேலே வரும். இதோட ரேட் 5 லிட்டர் இருக்கும். இதில் நமக்கு ஃப்ரீயாக 1 லிட்டர் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்களா, 1 லிட்டர் அந்த சின்ன கேனில் வந்துடும். நம்ம யூஸ் பண்ணும்போது இது சின்ன கேன் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் பெரிய கேன் வந்து அதை ரீஃபில் பண்ணிக்குவேன். பியூர்லா அது பேர் பார்த்தீங்களா, பியூர்லா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் லிக்விட். இது ஆனால் இதே பேரில் நிறைய லிக்விட் வந்துருச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே வாங்குறதில்ல. எப்போவுமே சரி இந்த ப்ளூ கலர் இது தான் வாங்குறது. இது வாசமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இது ஒரு 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணால் கூட, சில பேர் வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இது நமக்கு ஒரு 3-4 மாதமாவது வரும். அது கெட்டே போகாது. நமக்கு அதோட அந்த வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே ஸ்மெல்லு, அதே அதோட ஆக்ஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, மொக்கையெல்லாம் ஆகிடாது. அவ்வளோதான். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அந்த மேலே கேன் தூக்குற அந்த கைப்பிடி இருக்க ஹேண்டில் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்களேன். அதை வந்து கட் பண்ணவே இல்லை போல் அவங்க. அதனால் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கேரி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதை ஒரு கத்தி எடுத்து நானும் இது பண்ணி பார்த்தேன். சரி, அதை கட் பண்ணிடலான்ட்டு, எதுக்கு ரிஸ்க்குன்னு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். இது வந்து பழைய கேன். இப்போ யூஸ் பண்ணி முடிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இன்னும் அந்த அந்த 1 லிட்டர் கேனில் இன்னும் கொஞ்சமாக இருக்குது, பாத்ரூமில் இருக்குது. அது இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணேன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் அந்த கேன் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, நான் செய்து வந்து மறுபடியும் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட இதில் ஒரு 6வது 7வது முறை இதை வாங்குறேன்னு நினைக்கிறேன். அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அது தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் சரி வேண்டாம், நம்ம என்ன தூக்கிட்டே நிற்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். ஏன்னா யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கேன் யூஸ் பண்ணுறது கிடையாது. மறுபடியும் ரிவ்யூஸ்லாம் எதுக்கும் பண்ணுறதில்ல. அதை அப்படியே கிடக்கணும்னு நான் படுக்க விட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதனால தான். ஓகே, இதுவும் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரூமில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்க போயிட்டேன். டக்குன்னு பார்த்து அப்படியே மண்ணெண்ணெய் கேன் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது மண்ணெண்ணெய் கேன் கிடையாதுங்க. இது உள்ளே வந்து நல்லா சீல் பண்ணி நல்லா சூப்பராக நமக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதே பிராண்டு வர்றது கிடையாது. நேம் இதே இதில் வந்து நிறைய வேறு கலரில் வருது. ஆனால் நான் வந்து எனக்கு இதான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அமேசான்லேயே இது இருக்கும். இது அமேசானில் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் முட்டையுமே அவிய போட்டிருந்தேன். அதையும் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தக்காளி சாதம் சாப்பிடும்போது கூட முட்டை வந்து அவிய வச்சு அதை தொக்கு பண்ணி சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். அதனால் அதுவுமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதை ரூமில் வச்சிட்டோன்னா, ஏன்னா இது வந்து ஒரு 3 நாள் ஆச்சு, 3-4 நாள் கிட்ட ஆகிட்டு ஓப்பன் பண்ணாமே இருந்துச்சு. எதனா அதில் டிஃபால்ட் இருந்தால் கூட நம்ம வந்து ரிட்டன் போடணும் இல்லையா, அதுக்காக. இது வரைக்கும் அப்படி ஆனது கிடையாது, சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்தடுத்த வேலையை செய்வோம். சோறு தான் இன்னும் ரெடியாகவே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அன்றைக்கி வந்து பசங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போட வச்சுருந்தேன். அபிக்கு ஃபீவரு, அதனால தான் அவள் இப்படி இந்த குளத்தில் உட்காந்துருக்கா. நைட்டெல்லாம் ஒரே ஃபீவராக இருந்துச்சு. என்ன திடீர்னு ஃபீவராக ஏன் வந்துச்சுன்னு தெரியல. கேபிக்கு வந்து செம இருமல் அவனுக்கு. அப்படி இந்த நெஞ்சு சளிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் அவனையும் அனுப்பலை ஸ்கூலுக்கு. என்ன மற்ற பிள்ளைங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடப்போது, என்ன இருமிக்கிட்டு இருப்பான். அதனாலே நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை 2 பேரையுமே. அப்புறம் 2 பேருமே டிவியில் யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் இது பார்த்துட்டு இருந்தாங்க, வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. பாம்போல் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. உடம்பு சரியில்லாதனால இப்படி இருக்கா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போலாம் கிளைமேட்லாம் பார்த்தீங்களா, வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, அப்புறம் மறுபடியும் இருட்டுது, மறுபடியும் வெயில் உடனே அடிக்கும். மழை பெய்ய போதோன்னு நினைப்பேன், கடைசியில் பார்த்தா வெயில் எப்படி மண்டையை பொழக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே. இது வரைக்கும் நான் வந்து இதெல்லாம் காமிச்சது இல்லையா, அந்த பக்கம் அதுக்கு ஒரு பைப் மாதிரி இருக்குல்ல கடைசியில், அங்கே தாங்க ஒரு முறை அந்த பாம்பு வந்துச்சு. குட்டி பாம்பு ஒன்று, ரொம்ப குட்டி கிடையாது. அது கடிச்சா அவ்வளோதான், அதோட காலி தான். கட்டு விரியனா கன்னட விரியன் ஏதோ அந்த வெரைட்டி பாம்பு தான் அது.
அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சும்மா வெளியே வந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற அந்த காம்பவுண்டு வந்து 4 வீடு தான். கீழே 2 வீடு, மேலே 2 வீடு. அதனால் வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் எங்கள் காம்பவுண்டில். அப்புறம் எங்கள் காம்பவுண்டில் மட்டும் இல்லை, நான் இருக்கிற தெருவுலே வந்து வெளியவே பாருங்கள் ஆள் நடமாட்டமே இருக்காது. எல்லா வீட்டையுமே ஆள் இருக்காங்க, ஆனால் யாருமே வெளியே வரமாட்றாங்க இங்கெல்லாம், என்னென்னே தெரியல. ஒரு சவுண்டும் கேட்காது. இந்த பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது மட்டும்தான் வெளியே வந்து எல்லோரும் பிள்ளைங்கள அனுப்புறது, அப்புறம் அதாவது இந்த பிக்கப்பு ட்ராப்பு அந்த மாதிரி மட்டும்தான் நான் வெளியே ஆட்களை பார்த்துருக்கேன். மற்றபடி யாருமே இந்த பக்கத்தில் பேசுகிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு இந்த பிளாக் கேட் இருக்குல்ல, அங்கே கூட இருக்காங்க ஆட்கள். ஆனால் அவங்க இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் வாடகை கொடுத்தாச்சு. 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. யாருமே வந்து இது வரைக்கும் பேசுனது கிடையாது. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பேச்சுலர்ஸ் 2 பசங்க இருக்காங்க, அவங்க பேசிக்குவாங்க, அவ்வளோதான். இங்கே இருந்த வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் ஆள் உண்டு. எதனா போர் அடித்தா கூட அங்கே போய் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம். ஆனால் இப்போவும் வந்து எதனா வந்து அந்த அக்கா வந்து டெய்லர், அவங்க ஏதாவது துணி தைக்கணும், ஏதாச்சும் துணி தைக்கணும்னு நான் பாட்டுக்கு அந்த அக்காட்ட எடுத்துகிட்டு போயிடுறது. தைக்க கொடுக்குற சாக்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து கதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவேன். எப்படின்னா அப்படியே பிக்கப் பண்ண போவேன்ல, ஒன்று அதுக்கு முன்னாடி போவேன், இல்லாட்டி பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் போய் உட்காந்து அதெல்லாம் தச்சு வாங்கிட்டு வருவேன், அந்த மாதிரி. ஓகே, இந்த பக்கம் வந்து தக்காளி சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. சோறுமே ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம். அதனால் நான் பாட்டுக்கு சரி இதை தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் தாளிக்க வந்துட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கற்பாசி இதெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா அப்போ தானே நம்ம அந்த பிரியாணி டேஸ்ட்டு கொண்டு வர முடியும். ஒரு 2-3 பிரிஞ்சி இலை. ஏன் அந்த பிரிஞ்சி இலை இப்படி கட்டாய் இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஒரு முறை இவங்க வந்து ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு எங்கேயோ போயிருந்தாங்க, மூணாருக்குன்னு நினைக்கிறேன். மூணாருக்கும் ஏதோ அந்த சைடு தான் போயிருந்தாங்க. அப்போ வந்து மூணாருக்கு கிடையாது, இந்த பெங்களூர் சைடில் வந்து ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் போயிருந்தாங்க. அது கூட பேர் கூட எனக்கு தெரியல பாருங்கள். சரி ஏதோ அங்கே ஒரு ட்ரிப்பு போயிருந்தாங்க. அப்போ வரும்போது இந்த இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா நிறைய சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டாயி ஒரு மாதிரி இத்து போன மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு இல்லாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த ஒவ்வொரு பிரிஞ்சிலையும் ஒவ்வொரு குளத்துல இருக்குது. அதை நல்லா ஏமாற்றி விற்கிறாங்க, அதை தான் சொல்ல வரேன். அவங்க அங்கேருந்து கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வாசமே இல்லை. அது எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். அது ஒரு 400 500 கிட்டே இருந்துச்சு அதோட ரேட்டு. சரி வேறு வழி நம்ம அண்ணனை திட்டிக்கிட்டே இருந்தேன், அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க, அதனால் நானும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு என்ன வாங்குவ தெரியும் அதெல்லாம் இல்லையா. அப்புறம் சரி ஓகே இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் உப்பும் போட்டு அதை வதங்கட்டும்னு விட்டுட்டேன். பாருங்கள் சாதம் ரெடி ஆச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம தக்காளி எல்லாமே அதில் வதங்கணும். அதுக்குள்ளே நமக்கு சோறு வந்து கொஞ்சம் உதிரி ஆகிடும். அது வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா. ஓகே, நானும் சில சமயம் நினைப்பேன், நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, இந்த வெந்நீர் தண்ணியே குடிப்பாங்க. இதை ஒரு சிப் பண்ணிவிட்டு கருப்பட்டி வச்சு சாப்பிடுவாங்க. பசிக்குது கொஞ்சம் சமையல் செய்ய நேரமாகும்னா இது ஒரு டம்ளர் ஊற்றி இப்போவே குடிக்கிறாங்க அவங்க, இந்த சாப்பாடு வடித்த தண்ணியை வந்து. அது ரொம்ப நல்லது அப்படின்னு நானும் குடிச்சிருக்கேன் தான். ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு அது சுத்தமாக அந்த பழக்கமே விட்டாச்சு, அவ்வளோதான். அது சில சமயம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் சீனி அள்ளி போட்டு குடிப்பாங்க, இனிப்பாக இருக்கும் அப்படி குடிக்கும்போது. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் நான் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். புதினா இருந்தால் அதையுமே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அது இல்லை. அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வடித்த தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த நாள் சாதம் மீந்துச்சு அப்படின்னா அது நைட்டு ஊற்றி வச்சு அப்படி யூஸ் பண்ணலாம், பழையதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து மீறாது, அவ்வளோ சீக்கிரத்தில் சாதம் மீறாது. அதனால் அந்த தண்ணி நான் வடிக்கிறது இல்லை. இவ தான் லீவ் போட வச்சது ஒரு குத்தமாக போச்சு அப்படின்னு நினச்சேன். ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்க 2 பேரும். அப்புறம் 2 பேருக்கும் எங்கேருந்து தான் அந்த உற்சாகம் வந்துச்சுன்னே தெரியல.
உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த சிம்டம் ஒன்றுமே இல்லை அவங்க 2 பேருக்குள்ளேயும். என்னடா இப்படி ஒரு மேஜிக் நடந்துருச்சே! லீவ் போட்டா உடனே உடம்பு சரியாயிருமான்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தோம் நானும் அவங்களும். இப்போ பேசாம 2 பேரும் ஸ்கூலுக்கே அனுப்பியிருக்கலாம் போல அப்படின்ட்டு. ஆனா ஸ்கூலுக்கு அனுப்புன பிறகும் சரி இருமிட்டு கிடப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கும். அதனால தான் அனுப்பல. இதில வேற நான் சமைக்கும்போது வந்துட்டு வேற, அம்மா சிப்ஸ் எடுத்து குடும்மா, அம்மா தண்ணி குடும்மா, சொல்லிட்டு சும்மா சும்மா வந்து ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப எதுக்கு வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்ல அப்பா தண்ணி கேட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்து அவ எடுக்க வந்திருந்தா. அ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவள. பாருங்க எப்படி போறான்னு சொல்லிட்டு டிங்கு டிங்குன்னு. அவ்வளோதான் சரி நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். வெங்காயமும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை கொஞ்சம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுமே வந்து அது அதிக அளவு யூஸ் பண்ணுறதே கிடையாது. முன்னாடிலாம் அது ஒரு 2 வாரத்திலேயே எனக்கு முடிஞ்சு போயிரும். இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு அது ஒரு 1 மாசம் அளவுக்கு எனக்கு வருது. ஏன்னா வந்து இந்த இப்போலாம் வாரத்துக்கு ஒருக்கா தான் சிக்கன் எடுக்கிற மாரி இருக்கு. அப்புறம் வந்து பிரியாணியுமே வந்து கொஞ்சம் ரேரா தான் செய்றோமா. அதனால வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்படியே இருக்குது. சரி ஏன்னா எனக்கும் அது ஃப்ரிட்ஜில வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மனசு இல்ல. டப்பு டப்புன்னு முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்ப வந்து பிரிஞ்சி பண்ணிடுறேன். பிரிஞ்சி பண்ணிடுவேன் அடிக்கடி. இந்த மீல் மேக்கர் போட்டு. இல்லாட்டி இந்த தக்காளி சாதம் பண்ணிடுறது. அப்படி பண்ணி விட்டுறது. ஏன்னா அப்பதான் அது முடியுது அப்படி சொல்லிட்டு. அது இல்லைனாலும் நமக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த பச்சை வாடைலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அதில் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துற வேண்டியது தான். ஏன்னா இது வதங்கிருச்சு. இது வதங்கினது போதும். இன்னும் கொஞ்சம் வதங்கினா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த தக்காளி பழத்தெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வேகணும். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வந்து தக்காளிலாம் வதக்கும்போது அவங்க வதக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அப்படியே அடுப்புக்கிட்டே நிற்பாங்க. நான்லாம் விட்டுட்டு போயிருவேன். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் அது வதங்கட்டும்னு மூடி வச்சுட்டு போயிருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தக்காளியா நசுக்கி விட்டுட்டே இருப்பாங்க அப்படியே. அதுவே வதங்கும் தான். ஆனா வந்து அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு அதே பழக்கம். ஒவ்வொரு தக்காளிய பார்த்து அந்த கரண்டிய வச்சு நசுக்கி நசுக்கி விட்டுட்டு இருப்பாங்க. நானு எப்படி ஒவ்வொரு தக்காளியும் நசுக்குனா என்னைக்கு தான் தக்காளி தொக்கு செஞ்சு முடிக்கிறது யோசிச்சுட்டு, சரி அவங்களோட மெத்தட் அதுதான் போல சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். நான் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கணும். நான் மூடி வச்சுட்ட பிறகு கொஞ்சம் வெந்துரும் இல்லையா? அந்த வேகும்போது மூடி வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டேன் அவ்வளோதான். நான் கொஞ்சம் இந்த மாரி மொத்தமா நசுக்கி நசுக்கி விட்டுட்டு இருந்தேன். வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க நசுக்கும்போது தான் கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கும். நான் அப்படியே சைலண்ட்டா போயிருவேன் அவ்வளோதான். அ சரி என்ன பண்றது? அவங்களோட டெக்னிக் அந்த மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன்ல ஒவ்வொருத்தரும் சமைக்கும்போது ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அதனால நம்ம அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. சரி ஓகே இது கொஞ்சம் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், முட்டையும் வந்து வேக வச்சிருந்தேன் இல்லையா? ஒரு 4, 5 முட்டை 5 முட்டை. அதையும் உரிச்சலாம் சொல்லிட்டு சரி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 2 முட்டை நல்லா சூப்பரா அந்த ஓட வந்து பிரிச்சு எடுத்துட்டேன். பாருங்க. இந்த 4வது முட்டைய வந்து உங்கள்கிட்ட இது பண்ணி காட்டல. ஏன்னா வந்து பண்ணும்போது அப்படியே அது பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அப்படி நல்லா. என்னடா இது முட்டை எல்லாம் மத்த முட்டைலாம் நல்லா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே சரி முட்டைய வேக வச்சு எடுத்ததுமே, அந்த சுடு தண்ணிய வந்து கீழ ஊத்திருவேன் நானு. ஊத்திட்டு அதுக்கப்புறம் நார்மலா அந்த பச்சை தண்ணி புடிச்சு வைப்பேன். நார்மல் வாட்டர் புடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அத முட்டைய அந்த ஓட எடுக்கும்போது, நல்லா அழகா அது உரிச்சுக்கிட்டு வரும் அது. உங்ககிட்ட காட்டும்போது பாருங்க, இது எப்படி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த முட்டையாவது நல்லா வரணும் கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அடுத்த முட்டைய உரிக்கும்போது அது ஓகே கரெக்ட்டா வந்துருச்சு. பாருங்க அப்படியே அழகா கலண்டுக்கிட்டு வந்துட்டு அது. இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வரும்போது அது சொதப்புமே. அ மத்த நேரம்லாம் நல்லா வரும். கவர் பண்ணலாம்னு நினைக்கும்போது தான் அந்த மாரி சொதப்பிக்கிட்டு வரும். என்ன பண்றது? ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சுட்டு டிஸ்போஸ் பண்ணிடலான்னு, அந்த முட்டை தோடெல்லாம் கீழ குப்பையில போட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் பாட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த பக்கம் நமக்கு இந்த தக்காளி தொக்குமே கொஞ்சம் முக்காவாசி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அது. இதுவே கூட போதும் தான். ஏன்னா இந்த தக்காளி லைட்டாக அப்படி கரண்டி வச்சு நசுக்கி விடும்போதே நல்லா நசுக்க ஆரம்பிச்சுட்டு, ஓகே இதுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணேன். உப்புலாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே செக் பண்ணிக்கணும் நம்ம. காரம் இன்கேஸ் பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கலரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குமே காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 50% பிரியாணி மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு முழுசாலாம் பிரியாணிலாம் இது பண்ணிடக்கூடாது. இதை செய்யும்போதே செம வாசமாக வேற இருந்துச்சு. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வேற போட்டிருக்கோம்ல.
பிள்ளைங்க வேறு நான் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன்னு வேறு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போது. ஓகே, இந்த பக்கம் வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அந்த பக்கம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஒதுங்க வச்சுட்ருந்தேன். ஏன்னா சோறு என்ன கிண்ட ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஓகே, இது ரெடி ஆகிட்டு. யார் வீட்டிலாம் அடிக்கடி தக்காளி சாதம்லாம் செய்வீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். வெரைட்டி ரைஸ்லாம் முன்னாடியெல்லாம் கூட நான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் புளி சாதம், லெமன் ரைஸ்லாம் கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஆனால் இப்போலாம் வந்து வெரைட்டி ரைஸ் தான் செய்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போலாம் அடிக்கடி என்ன செய்கிறேன் அப்படின்னா, மீன் மேக்கர், கேரட் பீன்ஸ்லாம் போட்டு அந்த பிரியாணி மாதிரி பண்ணிடுறது. அதுதான் நான் இப்போலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதை பண்ணிடுறேன் நான். ஏன்னா அதை செஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அன்றைக்கி வேலையே. நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சு வச்சுருவேன்னா அன்றைக்கி நமக்கு நைட்டுக்கு வேலை மிச்சம். அதனால் அதை யோசிச்சு அதை பண்ணிடுறது இப்போலாம். குக்கரில் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு பண்ணி விட்ருவேன் அதை. இந்த தக்காளி சாதம் கூட குக்கரில் பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சில சமயம் நைட்டெலாம் வந்து இல்லை அப்படின்னா என்றைக்காவது அவசரமாக செய்யணும்னா குக்கரில் பண்ணிவிடுவேன். இந்த சாதம் செம்மையாக இருக்க ஒரு நாள் கண்டிப்பாக அதை அதையும் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன், சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சோறுமே வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருந்தேன். ஓகே, நம்ம வந்து அதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சிங்க் ஏரியாவே கொஞ்சம் மோசமாக இருக்கும் என்னோடய கிச்சனில். நான் மற்றபடி எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்கு வரும்போதே க்ளீன் பண்ணிலாம் வச்சுட்டேன். ஈவன் அந்த கபோர்டில் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து மேலெலாம் அப்படியே எண்ணெய் பிசுக்கு இதுவாயிட்டு கருப்பாக இருந்துச்சு. ஒரு நாளாக அதை போட்டு தேய்ன்னு நின்று கை வலிக்கு தேய்ச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அதெல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஆனால் இந்த சிங்க் ஏரியா வந்து என்னால் சுத்தமாக அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அதனால் அது மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அந்த அதுக்கும் சீக்கிரமாக ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும். அப்புறம் இந்த பக்கம் இந்த சாதத்தில் வந்து நான் இந்த சாப்பாட்டுக்கு இந்த தக்காளி தூள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த சோறு சட்டிக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தொக்கு எடுத்து வச்சுருந்தேன் லைட்டாக அந்த சட்டிலேயே, பொரிக்கஞ்சட்டிலேயே. ஏன்னா வந்து அந்த முட்டைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த முட்டையை வந்து தனியாக ஃப்ரை பண்ணிடலான்னு தான் யோசித்தேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு 2 கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு தான் பார்த்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், சரி வேண்டாம், அது வேறு தனியாக அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த தொக்கு கூடவே இந்த முட்டையெல்லாம் லைட்டாக கீற்றி போட்டு, கீத்துனா ஒரு 4 கீத்து அதில் பட்டு மாடாத மாதிரி போட்டு அந்த தக்காளி கூடவே அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். அவ்வளோதான், பார்த்தீங்களா? இப்போ வந்து கிண்டணும், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதை எடுக்கும் போதே வேறு அரிசி உடஞ்சிக்கிட்டே வேறு வந்துச்சு. ஏன்னா வந்து இதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்ல. இப்படி போட்டு கிண்டுறீங்களே, உங்களுக்கு இந்த அரிசி நல்லா உடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். சில பேர் வந்து என்ன எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. இந்த சாதம் வந்து இன்னும் நல்லா ஆறி இருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்யும்போது என்ன ஃபேன் போட்டு, டேபிள் ஃபேன் போட்டு அது பக்கத்தில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை கிண்டவே ஆரம்பிப்பாங்க. சோறு நல்லா ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும்ல, பொலன்னு. அதனால் ஓகே, அவ்வளோதான். நான்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஃபேன் போட்டு கீழே உட்காந்துலாம் ஆறாம்பரெல்லாம் உட்காந்து கிண்டிகிட்டு இருக்க மாட்டேன். சரி, ஓகே, நம்ம இப்படியே எல்லாத்தையும் நின்ன வாக்கிலே செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். இது வேறு கொஞ்சம் கிரேவி பத்தாத மாதிரி வேறு இருந்துச்சு. ஏன்னா அந்த சட்டியில் கொஞ்சம் கிரேவி கிடக்குல்ல. சரி, முதல்ல அந்த முட்டையை வந்து நம்ம கீற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டால் வேறு அப்போ தான் ஏதோ எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன சாப்பாட்டில் மசாலா பத்தலை புளிங்க அப்படின்ட்டு இருந்தாங்க, கிரேவி பத்தலையேடி அப்படின்ட்டு. அப்போ தான் இவள் வந்து வேறு அம்மா தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சரி, அதையும் ஊற்றி கொடுத்துட்ருந்தேன். இந்த லீவில் இருக்கிறதுனால இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடி நான் சமைச்சலாம் முடிச்சிருவேன், இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இன்றைக்கி வேறு வந்து லீவ் போட்டதுனால ஃபுல்லாக வந்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்க 2 பேருமே. ஓகே, சரி, ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் அடியில் எடுக்க தான் ஒயிட் ரைஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ, நம்ம இன்னும் சரியாக கிண்டலை போல், அரிசிலாம் வேறு ரொம்ப உடஞ்சிரும் போலன்னு சொல்லிட்டு வேறு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் ஓகே, ஏன்னா இது ஆறு நமக்கு அது செட்டில் ஆகிடும், அது வேறு தனி. அதனால் நம்ம அது பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நான் வேறு இது உங்ககிட்ட வேறு ஷேர் பண்ணுறேன்ல, அதனால் இதையும் நான் சொல்லித்தானே ஆகணும். சரி, ஓகே, முதல்ல அந்த முட்டையெல்லாம் வெட்டி போடுவோம், வெட்டி அதில் ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த மசாலாவும் எடுத்து இது கூட போட்டு கிண்டி வச்சுருடி, பத்தாமல் போயிருப்பது, இல்லாட்டி வெள்ளை சோறாக இருக்கும், வெறும் சோறு தின்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இருங்க, அதுதானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல அந்த முட்டையை வந்து கீற்றி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன்.
தக்காளி தொக்குக்குள்ளே போட்ட மாதிரி முட்டை மசாலா மாதிரி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அதை இது கூட தான் செய்ய போகிறேன். வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு நான். சரி என்னமோ பண்ணு போ அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கொடுக்க போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அன்றைக்கி அந்த தக்காளி சாதமே சாப்பிடல. ஏன்னா மதியம் வெளியே போயிட்டாங்க அவங்க. ஒரு வேலை விஷயமா அவங்க தம்பி கூட வெளியே கிளம்பி போயிட்டாங்க. சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க சாப்பிடவே இல்லை. அப்புறம் நைட்டு வந்து அவங்க தங்கச்சி பையனுக்கு பர்த்டே. அதனால் அதுக்கு வேறு இன்வைட் பண்ணதுனால அங்கே வேறு போகிற மாதிரி ஆகிடுச்சு. மொத்தத்தில் அவங்க அன்றைக்கி அந்த தக்காளி சோறு சாப்பிடல. ஆனால் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு கேபில் வந்து நான் செஞ்சு கரெக்டாக முடிக்கும்போது பாருங்களேன், இப்போ வந்து கேட்பான் இந்த அம்மா பிரியாணி அம்மாலாம் வேறு வந்து கேட்டான். அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தா அன்றைக்கி அவங்க அவங்க அது சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான். பார்த்திங்களா, அந்த அந்த கிரேவி கூடவே அந்த முட்டையெல்லாம் போட்டு விரசி வச்சுட்டேன். அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி. சில பேரில் அதை தனியாக செஞ்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம தக்காளி சோறு தானே ஆல்ரெடி பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பொரிக்கஞ்சட்டிக்குள்ளேயே இருக்கிற கிரேவியில் கொஞ்சம் சோறு போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கலாம். நான் வந்து ஒன்றும் பிரச்சனை, நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து இவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நான் வெஜ்ஜு தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம், வீட்டில் உள்ள ஆட்கள் தானே. இதுவே வெளியே இருந்து யாராவது சாப்பிட வராங்கன்னா நம்ம அப்போ யோசிக்கலாம். கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுவேன். நமக்குன்னு போது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நல்லா ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் சாப்பிடணும். எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்படியே செஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளே போய் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் இல்லை, நம்ம சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி சாப்பிட வந்துட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி தானே? நான் வந்து உங்ககிட்ட இதை ரொட்டீன் விலாகாக எடுத்து போடுறதுனால தான் உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை மட்டும் நீங்கள் இன்னொன்று கூட நினைக்கலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆபி வந்து கேட்குறாங்க என்கிட்ட, அம்மா பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோடலாம் இருந்துச்சு, டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால் நான் அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். இருங்க நான் உங்ககிட்ட அவனை காட்டுறேன். அவன் வந்து கேட்குறான், என்னடா கேபி சொல்லுனேன், பிரியாணியா பிரியாணியா அப்படின்னு கேட்டான். ஆமாம் கேபி, தக்காளி பிரியாணி அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டேன். போடா, என்னடா அதுக்குள்ளே உனக்கு வாசம் மூக்க தொலைச்சிருச்சா அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அவன் போனான். அவ்வளோதான், நமக்கு சாதம் ரெடி. இல்லைடா என்ன நீங்கள் ரொட்டீன் விலாக் ரொம்ப சிம்பிளாக தான் போடுறீங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் நிறைய பேர் ரொட்டீன்லாம் போடுறாங்க இல்லையா, லஞ்ச் ரொட்டீனு அதெல்லாம் போடும்போது நான் பார்ப்பேன். அவங்க வீட்டில் அவ்வளோ ரெசிபிஸ் செய்கிறாங்க. அவ்வளோ ரெசிபிஸ் செஞ்சு எப்படி அவ்வளோத்தையும் சாப்பிட முடியும் நான் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இதுவே இதான் சிம்பிள், நம்ம டக்குன்னு ரெடி பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதுதான். எல்லா நாளுமே தடபுடலை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல. அதனால் நான் இது பண்ணலை. அவ்வளோதான், இன்றைக்கி தக்காளி சாதம், அதுக்கப்புறம் அந்த முட்டை மசாலா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முட்டை தொக்குன்னு வச்சுக்கலாமே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச அந்த பொங்கல் இருந்துச்சு. இன்னொரு பாத்திரத்தில் அந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சுண்டல் இருந்துச்சு மீதி. அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து வெளியே வச்சுருந்தேன், சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அதை நான் சாப்பிடவே இல்லை, மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். இந்த பாத்திரம் கிடக்கு, இது தான் விளக்கணும். நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்பப்போ வந்து விளக்கிடுவேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து விளக்கலை, சேர்த்து வச்சு விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் கூட வேறு பாத்திரம் கிடந்துச்சா, அதை வேறு எடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருந்தேன். இந்த பாத்திரத்தை கூட ஈஸியாக விளக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த அன்னக்கூடையில் இருக்கிற அந்த மறுபடியும் அந்த காஞ்ச பாத்திரத்தில் எடுத்து அடுக்கிறதுல தான் கொஞ்சம் கடுப்பே எனக்கு. அது மாதிரி அப்படி தான், துணி ஈஸியாக துவைச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை காய போட்டு மடிக்கிறதுல தான் கஷ்டமே. அதில் யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்க? நிறைய பேர் வீட்டில் அப்படி தானே, இவ்வளோ துணினாலும் உட்காந்து துவைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அதை காய போடும்போது சில பேர் வீட்டில் மடிக்கவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், 2 நாள் 3 நாள் துணியெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருப்பாங்க, இன்னும் மடிக்கலை அப்படின்ட்டு. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்ததே கிடையாது. இது வரைக்கும் அப்படி சேர்த்து வச்சதே கிடையாது. இந்த ஒரு நாள் கூட துணியை வந்து சேர்த்து வச்சு அப்படிலாம் மடித்ததே கிடையாது. என்ன ஒன்று, இந்த மழை பெய்கிற டைமில் அந்த மாதிரி டைமில் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுபோல் இன்னொன்று என்னென்னா, இந்த சிங்கில் வந்து மொத்த பாத்திரத்தையும் போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக போட்டு அந்த மாதிரிலாம் அடுத்த நாள் தேய்க்கணுன்ற ஒரு அவசியமே வந்ததில்லை. ஒருவேளை தண்ணி இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நைட்டு ஒரு சாப்பிட்ற பாத்திரம் மட்டும் அது உள்ளே கிடக்கும், அந்த தட்டெல்லாம் மட்டும் கிடக்கும். அதுவுமே காலையில் எங்கள் மாமியார் முழிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அவங்க முன்னாடியே விளக்கி வச்சுருவாங்க. சிங்க்குள்ளேயே போட்டு வைக்க மாட்டாங்க.
எங்கள் வீட்டில் அது ஒரு பழக்கம் இருக்குது. சிங்க்குள்ளே பாத்திரம் அதிகபட்சமாக பார்க்கவே முடியாது. அப்பப்போவே எல்லாருமே யோ பெரியவங்களே யூஸ் பண்ணால் கூட என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த ஒரு தட்டோ ஒரு டம்ளரோ அதை கழுவி வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பாத்திரத்தில் விளக்கிட்டு சரி இந்த அடுப்பங்கரையை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன்னா அது வேறு எண்ணெய் வேறு தெரிச்சிருந்துச்சு, அது நமக்கு கொஞ்சம் அலர்ஜி. சரின்னு சொல்லிட்டு கையோட அதை தேய்ச்சி தொடச்சி விட்ருன்னு சொல்லிட்டு அதை தான் தொடச்சி விட்டுட்ருக்கேன். தொடச்சி விட்டுட்டு ஒரு வாட்டி நான் வந்து கருத்துனே க்ளீன் பண்ணிடுவேன். மறுபடியும் ஐயோ இந்த இடத்த துடைக்குமா, அது மறுபடியும் தொடச்சி மறுபடியும் கழுவிட்டு இருப்பேன், அதை அலசி போட்டுக்கிட்டு இருப்பேன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி நான் பண்ணிட்டேன் இன்றைக்கி. என்ன ஃபாத்திமா நீ பண்ணுற, இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியன்ற மாதிரி தான் நான் என்ன நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எத்தனை முறை தான் அந்த துணியை அலசி 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 நீ தொடச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான் பாருங்கள், எல்லாமே நீட்டாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான், நமக்கு கிச்சனில் வேலை முடிஞ்சுது. ஈவினிங்குமே வந்து வெளியே போகிற மாதிரி பிளான் வந்ததுனால அந்த தக்காளி சாதமே கொஞ்சம் மீதி ஆகிட்டு, அதுவே கொஞ்சம் வருத்தமாயிட்டு அப்புறம் அது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் சாப்பிட வச்சேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைக்கி லன்ச் வந்து தக்காளி சோறு, முட்டை, அவ்வளோதான். என் பொண்ணு வேறு தண்ணி குடிச்சு அந்த டம்ளரும் எடுத்து அப்படியே பொன்போல் வந்து கையில் கொடுத்தா. சரி கூடு சொல்லிட்டு அதையும் விளக்கி வச்சாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், தக்காளி சோறு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதான். இது கூட தயிர் பச்சடி மட்டும் வச்சிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். தயிர் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக அது செய்யலை. அது போய் வேறு கடையில் போய் வாங்கிட்டு இருக்கணுமே, அது பேர் ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான், தக்காளி சோறு போட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சேனலே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். டெய்லி ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நைட்டு 9 o'clock வந்து, அதையுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான், சாப்பாடு நல்லா டேஸ்ட், உப்பு காரம் எல்லாம் சூப்பராக கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி லன்ச் வேலை முடிஞ்சுது. இன்னொரு லாங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கூட வச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு சொல்லவா வேணும் சொல்லுங்கள். அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.